ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரல அப்படின்னா அந்த கசப்பு தன்மை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். என்ன சொல்கிறது, நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக கருக தான் செய்யுமே தவிர நமக்கு நல்லா வதங்கி வராது. பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். எண்ணெயே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பாஸ்தா நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதுக்கு மசாலா இன்றைக்கி மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு கட்டியாக வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மசாலா போட்டு கிண்டும் போது பார்த்தீங்களா எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. உண்மையிலே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.